ஹாய் ஆல். போன செஷன்ல நம்ம கிரிப்டோ கரன்சி என்ன டெக்னாலஜில உருவாகுது, அந்த டெக்னாலஜி எந்த வகையில நமக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, கிரிப்டோ கரன்சினா என்ன, கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாச்சு, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட், இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மணியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ மணி அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து உருவாச்சு? ஆரம்ப காலகட்டத்துல நம்ம எல்லாம் பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது பண்டமாற்ற முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பண்டமாற்ற முறையில என்ன இருக்குன்னா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கும். என்கிட்ட இருக்க பொருளை உங்ககிட்ட கொடுப்பேன், உங்ககிட்ட இருக்க பொருளை நான் வாங்கிப்பேன். இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா தங்கத்தை கொடுத்து பொருட்கள் வாங்குற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, மெட்டல் காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதன் மூலமா நம்ம திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மாறி அட்வான்ஸ்டா பேப்பர் மணிஸ் உருவாச்சு. இப்போ வரையும் நம்ம பேப்பர் மணிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், மணி கொடுத்து நம்ம பொருட்கள், நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி முன்னேறி ஏடிஎம் கார்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ் மூலமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த ஜிபே, ஃபோன்பேல பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் மணிஸே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆன்லைன்லேயே டிரான்சாக்ஷன் பண்ற அளவுக்கு க்ரோ ஆயிடுக்கு. இதோட அடுத்த கட்ட டிரான்சாக்ஷன் சிஸ்டம் தான் கிரிப்டோ கரன்சி. அப்ப கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஏதோ ஒரு எம்எல்எம்மோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டோ கிடையவே கிடையாது. அது ஒரு பேமெண்ட் சிஸ்டம், டிரான்சாக்ஷன் சிஸ்டம் தான். அடுத்த கட்ட லெவல் தான். நிறைய கண்ட்ரீஸ்ல பொருட்கள் வாங்குறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சிஸை யூஸ் பண்ண ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபா, செக்யூரா, பிரைவசியோட உங்களுக்கு இருக்கும். இது பிளாக் செயின் டெக்னாலஜி இயங்குறதுனால உங்களால உங்களோட டிரான்சாக்ஷனை ரொம்ப சேஃபாவே வச்சுக்க முடியும். ஓகே, ஆனா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் இந்த டெக்னாலஜி, இந்த கிரிப்டோ டிரான்சாக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின் கண்ட்ரில இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபண்ட் அனுப்புறாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர் ஃபர்ஸ்ட் அங்க இருக்க பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம நாட்டு கரன்சியா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்குக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த கேஷை வித்ராவே பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா 3 பேங்க் இன்வால்வ் ஆகுது. அப்ப 3 பேங்க்குக்கும் நம்ம அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் கொடுக்கணும். 3 பேங்க்குக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்ப நம்மளை யார் கண்ட்ரோல் பண்றாங்க, 3 பேங்க்ஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கான டைமிங்கும் உங்களுக்கு எடுக்கும். ஸோ அப்ப இதை இன்னும் அட்வான்ஸ்டா கொண்டு வர விஷயம்தான் இந்த கிரிப்டோ டிரான்சாக்ஷன் சிஸ்டம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு டைரக்டா உங்களுக்கு ஃபண்ட் அனுப்ப முடியும். அப்படி அனுப்புற ஃபண்டை யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம யாருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு விஷயங்களும் கன்வே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அவர் டைரக்டா அனுப்புறாங்க, நீங்க அவருக்கு டைரக்டா கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இதை தான் பிட்காயின் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றது. ஸோ இங்கே மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டி ஷேர் ஆகாது. ஸோ இங்க நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி அந்த ரெக்கார்டை போய் பார்த்தா கூட யாருக்கு அனுப்புனாங்க அப்படின்ற விஷயத்த யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அனுப்புனவருக்கும் வாங்கினவருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இங்க சேஃப் அண்ட் பிரைவசி, செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்றது. உங்களுக்கு ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன் இருக்கும். நீங்க அனுப்புற டிரான்சாக்ஷன் ஒரு கோடா தான் போகுமே தவிர யாருக்கு அனுப்புனாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுனாலதான் இந்த கிரிப்டோ கரன்சி பலரால ஆதரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல கண்ட்ரீஸும் இதை கரன்சியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூச்சர்ல நம்ம கண்ட்ரியும் இதை யூஸ் பண்ணதான் போறாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா தான் நம்ம கண்ட்ரி இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரூபி சிஸ்டமே கொண்டு வந்துட்டாங்க. இங்க நிறைய பேருக்கு டிஜிட்டல் ரூபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததே தெரியல. ஸோ இந்த டிஜிட்டல் ரூபி பாத்தீங்கன்னா பிளாக் செயின்ல இயங்குறதுனால உங்களுக்கு இங்கேயும் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். ஓகே தான். அப்ப நம்ம கவர்மெண்டே டிஜிட்டல் ரூபி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றப்போ நம்ம எதுக்காக கிரிப்டோ கரன்சி பண்ணணும், நம்ம எதனால பாத்தீங்கன்னா பிட்காயின் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஸோ அதையுமே நான் கிளியர் பண்றேன். சார், இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட் அப்படியே இருக்கணும்னு நினைப்போமா, க்ரோ ஆகணும்னு நினைப்போமா? க்ரோ ஆகணும் அப்படின்னு தான் நினைப்போம்.
கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த வகையில அந்த க்ரோயிங் பொட்டன்ஷியல் வந்து பிட்காயினுக்கு இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம கவர்மெண்ட் குடுக்குற இந்த டிஜிட்டல் ரூபியவே நம்ம சேவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. உங்க அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 50,000 நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு 10 வருஷம் போகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அப்பவும் அதோட வேல்யூ 50,000 தான். அதே திங்க் பண்ணி பாருங்க. அந்த 50,000 ஒரு 10,000 எக்ஸ்ட்ராவா, ஒரு 60,000 70,000 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி க்ரோயிங் பொட்டன்ஷியல் உள்ளது தான் இந்த பிட்காயின் அப்படின்றது. இன்கேஸ் நீங்க வச்சிருக்க ஃபண்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஏதோ ஒன்று நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஆனா இல்ல அப்படின்னா அந்த 50,000 அப்படியே தான் இருக்கும். ஆனா பிட்காயின்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வளரும் தன்மை இருக்கு. க்ரோயிங் பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. நீங்க எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பிட்காயினும் நாளுக்கு நாள் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசட்டாவே நிறைய பேர் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொத்து நம்ம எப்படி தங்கம் வாங்குறோம், நிலம் வாங்குறோமோ அந்த மாதிரி பிட்காயினை நம்மளோட ஃபியூச்சர், நம்மளோட குழந்தைங்களுக்காக வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்க ஒரே ஒரு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் என்னன்னா, நீங்க சேஃபா வச்சுக்கிறது மட்டும்தான். சேஃபா வச்சுக்கிறது மீன்ஸ் கரெக்டான பாஸ்வேர்ட்ஸ் போடுறது, கரெக்டான கீஸ் வச்சுக்கிறது, அதெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, பீரோல நீங்க தங்கம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா உடைச்சு எடுத்துக்கலாம். கீ இல்லைன்னா. ஆனா இங்க வந்து அப்படி உடைச்சுலாம் நம்ம எடுக்க முடியாது. நீங்க பாஸ்வேர்ட்ஸை மறந்துட்டீங்க, சேஃபா வச்சுக்கல அப்படின்னா உங்களால அந்த பிட்காயினை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அப்ப இங்க இருக்க ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் என்ன, பாஸ்வேர்ட்ஸை நீங்க சேஃபா வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா மற்ற விஷயங்கள் இருக்கிற மாதிரி இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிட்காயின்ல வந்து இருக்காது. ஸோ தொலைஞ்சா தொலைஞ்சுதான். அந்த மாதிரி தொலைச்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை எப்படி சேஃபா வச்சுக்கிறது, எப்படி சேஃபா ஹோல்ட் பண்றது, அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம கைட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓகே அசட்டா வாங்கி வைக்கலாம்னு சொல்றீங்க, வளர்ற தன்மை இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நான் அந்த இடத்துல தங்கமே வாங்கி வச்சிருவேன், நான் எதுக்காக பிட்காயினை வாங்கி வைக்கணும்? இந்த கேள்வி உங்களுக்கு ஓடலாம். ஸோ இதுக்கு ஈஸியா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். 2009 நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு எவ்வளவா இருக்கும்? ஒரு 4 மடங்கோ 5 மடங்கோ அதிகமா இருக்கும். அதே நீங்க பிட்காயினா அதே 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க ஒரு கோடீஸ்வரரா இருந்திருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட பிரைஸ் வந்து போயிடுச்சு. எவ்வளவு நாள்ல? 2009 இருந்து இப்போ வரை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் தான் ஆயிடுக்கு. 15 வருஷத்துல இவ்வளவு பெரிய growth வந்து நம்ம எதுலயாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தா கிடையாது. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ல கூட இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் அப்படின்றது இருக்காது. தங்கம் மாதிரி தான் ஏற்றம் இறக்கம் இருக்கதான் செய்யும். தங்கம் ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குன்னு சொல்றாங்க. இறங்கும் போது யாராவது பயந்து போய் வித்துட்டு வந்துடுறோமா தங்கத்தை? அச்சச்சோ தங்க விலை இறங்கிடுச்சு, இனி இனிமே ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு பயந்து யாராவது போய் செல் பண்ணிட்டு வந்துடுறோமா? கிடையாது. எதனால? திரும்ப அது க்ரோ ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அதை பிசிக்கல் அசெட் நம்ம பாக்குறதுனாலதான் அதை நம்ம முழுசா நம்புறோம். ஆனா அதே மாதிரிதான் உங்களால பிசிக்கலா டச் பண்ணாட்டி கூட கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மணி. உங்களால பிசிக்கலா டச் பண்ண முடியாதுதான். ஆனா அங்கேயும் உங்களுக்கு கோல்டோட அதிகமான வேல்யூ வந்து அதுக்கு இருக்கு. பிட்காயினும் ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கதான் செய்யும். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அது ஏறப்போகுது. அது மட்டும்தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சர். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இறங்கும் போது பயப்படக்கூடாது. எவ்வளவு இறங்கினாலும் பயப்படக்கூடாது. யார் ஒருத்தர் அந்த பேஷன்ஸ் வச்சுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பிட்காயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அப்ப பேஷன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கில். கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரை முக்கியமான ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அதுதான் பேஷன்ஸ். அப்ப அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களால தாராளமா கிரிப்டோ கரன்சில சம்பாதிக்க முடியும். அப்படி ஏற்றம் இறக்கம் உள்ள இந்த பிட்காயின் ஏறுச்சுன்னா எந்த அளவுக்கு ஏறும், இறங்குச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இறங்குற பிட்காயின் எவ்வளவு இறங்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% கீழே வந்து இறங்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கிராஷ்ல எல்லாம் வந்து 80% கீழே எல்லாம் இறங்கிருச்சு. அதே இறங்கின பிட்காயின் திரும்ப ஏறுச்சு அப்படின்னா 1000 மடங்கு மேல ஏறும். அப்ப 80% இறங்கும் போது நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா 1000 மடங்கு ஏறுற பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது.
யாரு ஒருத்தர் அந்த 80% இறங்கும்போது பேஷன்ஸா இருக்கிறாங்களோ, டிராவல் பண்றாங்களோ, அவங்களால மட்டும்தான் அந்த 1000 மடங்கு மேல ஏற போற ப்ராஃபிட்ட வந்து எடுக்க முடியும். அப்ப இங்க என்ன நமக்கு தேவை? பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தேவை. இப்ப பிட்காயின் கிரவுத் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்குது. அதனாலதான் நம்ம பசங்களுக்கு இத ஃபியூச்சருக்கு நம்ம வாங்கி வைக்கணும். அசட்டா வந்து வாங்கி வைக்கணும். எப்படி நம்ம தங்கம் வாங்கி சேர்த்து வைக்கிறோமோ, நிலங்கள் வாங்கி சேர்த்து வைக்கிறோமோ, அது மாதிரி பிட்காயினை வாங்கி சேர்த்து வைக்கணும். யாரு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட பிட்காயினை கூட கிஃப்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வரலாம் ஃபியூச்சர்ல. அந்த அளவுக்கு வந்து நிறைய க்ரோயிங் பொட்டன்ஷியல் வந்து இந்த பிட்காயினுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பிட்காயினை கண்டுபிடிச்சது யார்? இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். பிட்காயினை வந்து பாத்தீங்கன்னா 1998ல ஒரு ப்ராஜெக்டா ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பிட்காயின் அப்படின்றது. ஸோ 2008ல சதோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் ஒரு ப்ராஜெக்டா தான் இதை ஸ்டார்ட் பண்ணாரு. சதோஷி நாகமோட்டோ யாரு அப்படின்னா பீப்புள்ல ஒருத்தர். ஆக்சுவலி சதோஷி நாகமோட்டோவோட ஃபுல் டீடைல்ஸ் இப்போ வரையும் யாருக்குமே கிடைக்கல. அவர் ஒரு தனி நபரா இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸா, இது எதுவுமே இப்போ வரை எங்கேயுமே யாருக்குமே கிடைக்கல. ஆனா சதோஷி நாகமோட்டோ உருவாக்கி வச்சுட்டு போன இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல டெவலப் ஆகி ஒரு பெரிய ரெவல்யூஷனே உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில முதல்ல 2009ல மொத்தமே 50 பிட்காயின் தான் உருவாக்குனாங்க. 2010ல 10,000 பிட்காயினை கொடுத்து 2 பீஸா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க 2010ல. அப்ப திங்க் பண்ணி பாருங்க. அப்ப அதோட வேல்யூ எந்த அளவுக்கு வந்து லோவா இருந்திருக்கும். 2011ல தான் $1 ரீச் ஆச்சு. $1 அப்படின்றது தோராயமா சொல்லணும்னா இன்னைக்கு பிரைஸ்க்கு டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா கூகுளே நீங்க சர்ச் பண்ணா வரும். $86, $87, $90 அந்த ரேஞ்சில வந்து இருக்கும். நம்ம ரவுண்டா கூட வச்சுக்கோமே $100. $100 இருந்த பிட்காயின் இன்னைக்கு எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 கோடி மேல வந்து போயிருக்கு. கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 lakhs 76 lakhs அந்த ரேஞ்ச்ல வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு. சொன்ன ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இறங்கி இப்போ ரீசெண்டா வாரெல்லாம் கூட வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதனால இறங்கி அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் திரும்ப க்ரோ ஆக தான் போகுது. அப்போ க்ரோ ஆகுற வரையும் நமக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் $100 இருந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ பிட்காயின் அப்படின்றது முதல்ல வந்த காயின். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காயின், நம்மளோட மதர் காயின். ஸோ பிட்காயினுக்கு ஈக்குவல் பிட்காயின் மட்டும்தான். இங்க நிறைய அந்த நெட்வொர்க்கிங்லாம் பண்றாங்களே, எம்எல்எம் பண்றவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட காயின்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. என்னோட காயின் வாங்குங்க, என்னோட காயின் தான் என்னோட அடுத்த பிட்காயினை விட அதிகமான பிரைஸ்க்கு போக போகுது அப்படிலாம் வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி பிட்காயின்ன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டே கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பிட்காயினுக்கு ஈக்குவலா ஒரு காயினை பேசுறாங்கன்னா நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ பிட்காயினுக்கு ஈக்குவல் பிட்காயின் மட்டும்தான். ஸோ அதை வந்து எந்த காயினாலையும் பீட் பண்ண முடியாது. அதுதான் நம்மளோட டாப் மோஸ்ட் காயின். அதுக்கப்புறம் 2012க்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா லைட் காயின்ஸ், அதாவது மற்ற காயின்ஸ் எல்லாமே வந்துச்சு. மார்க்கெட்ல 20,000 காயினுக்கு மேல இருக்குது. அது எல்லாமே 1 by 1 2012ல இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா மார்க்கெட்ல இருக்க எல்லா காயினுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ அப்ப அதுல எந்த காயின் வந்து ஃபியூச்சர்ல க்ரோ ஆகும், எந்த காயினுக்கு வந்து வேல்யூ இருக்கு, அந்த காயின் எதுக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தில்லாத காயின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது. என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு ஒரு காயினை வாங்குறது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு நாளைக்கு அந்த காயின் வளரவே இல்லை, க்ரோவே ஆகலை அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா அனலைஸ் பண்ணாம வாங்கினதான் ரீசன். அப்போ ஒரு காயின் வாங்குறோம் அப்படின்னா அந்த காயினுக்கு வந்து க்ரோயிங் பொட்டன்ஷியல் இருக்குதா, எந்த அளவுக்கு வந்து அதுக்கு வேல்யூ இருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா பிட்காயின் மட்டும்தான் வாங்கணும்னு கிடையாது, மற்ற எல்லா காயின்ஸுமே நம்மளால வாங்கலாம். ஆனா அதுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜ் வேணும். அதுக்காக தான் லேர்ன் பண்ணணும். அப்ப அந்த லேர்னிங்ன்றது நமக்கு மிக மிக அவசியம். அப்ப அப்படி அனலைஸ் பண்ணா அதுல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே ரொம்ப அவசியம். அதுக்கு தான் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சியோட ஹிஸ்டரியை பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிரிப்டோ கரன்சினால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கிரிப்டோவை ஈஸியாக கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். உங்கள் கிரிப்டோ சுபா. தேங்க்யூ.